தமிழகத்திலே சட்டமன்ற உறுப்பினராக அதிக நாட்கள் இருந்தவர், இந்த தொகுதியை சேர்ந்தவர், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் துரைமுருகன் அவர்கள் எதிர்கட்சி சேர்ந்தவர் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா இன்றைக்கு அவருக்கு ஏற்பட்ட நிலைமை எண்ணி பாருங்க. திமுக குடும்பத்தில் பிறந்த திரு உதயநிதி துணை முதலமைச்சர். எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சில நான் ஜெயிலுக்கு போனேன், அதே போல மிஸ்ஸால நான் ஜெயிலுக்கு போனோம், அதே போல பக்கத்தில் இருக்கிற துரைமுருகனும் எமர்ஜென்சியில் ஜெயிலுக்கு தான் போனார். அதே போல அவரும் மிஸ்ஸால ஜெயிலுக்கு தான் போனார். எந்த வித ஜெயிலையும் பார்க்காத, எந்த வித போராட்டத்திலையும் கலந்துக்காத, எந்த ஆர்ப்பாட்டத்திலையும் கலந்துக்காத, அரசியலே புதிதாக வந்த உதயநிதி அவர்களுக்கு எம்எல்ஏ, அப்புறம் அமைச்சர், அப்புறம் துணை முதலமைச்சர். இது என்ன சொல்லுது? இதுதான் கார்பரேட் கம்பெனி. உண்மைதானே? கஷ்டப்பட்டு உழைத்தவர் அப்படியே அம்போனுக்கு வந்துட்டு இருக்காரு. எனக்கு எதிர்த்து மாதிரி தான் வந்திருப்பார். ஆனா அவர் இருக்கிற இடம் அங்க இல்ல, இங்க இருந்தா எங்கேயோ போயிருப்பார். இருக்கிற இடம் சரியில்லாத போச்சு. அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் கட்சிக்கு உழைக்கின்றவர்கள், மக்களுக்கு சேவை செய்கின்றவர்கள், தலைமைக்கு விசுவாசமா இருந்தா எந்த பதவிக்கு வேணாலும் அண்ணா திமுக வர முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அத்தனையுமே நிறைவேற்றப்படும். இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி, ஸ்டாலின் மாதிரி இல்ல, குடும்ப ஆட்சி இல்ல, அண்ணா திமுக மக்கள் ஆட்சி. மக்களுக்காக பாடுபடுகிற ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி, திமுக ஆட்சி. இன்னைக்கு இந்த போதைப் பொருளாதாங்க இவ்வளவு பிரச்சனை. எங்க பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, வழிப்பறிவு, பாலியல் வன்கொடுமை நடக்காத நாளே இல்ல. இன்னைக்கு பத்திரிகையிலையும் ஊடகத்திலையும் முதல்ல என்ன வரும்? தங்கம் என்ன விலைன்னு வரும், வெள்ளி என்ன விலைன்னு வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, அதுதான் பத்திரிகையிலேயே ஊடகத்தில் வர செய்தி. இதை தவிர்த்து என்ன வருது? தமிழகத்தில் அடியோடு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டது. தமிழகம் போதைப் பொருள் மாநிலமாக மாறிவிட்டது. இந்த பகுதி வேளாண் பெருமக்கள் நிறைந்த பகுதி. வேளாண்மைனா நீர் வேணும். எப்படி உடம்புக்கு உயிர் இருக்குதோ அது போல விவசாயிகளுக்கு நீர் ஆதாரம் வேண்டும். அந்த நீர் ஆதாரத்தை பெருக்குவதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து முழுக்க முழுக்க விவசாய பங்களிப்போடு இந்த திட்டத்தை அண்ணா திமுக ஆட்சியிலே நிறைவேற்றணும். அந்த திட்டத்தை இந்த அரசாங்கம் கைவிட்டுது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வந்த பிறகு குடிமராமத்து திட்டம் தொடரும்.